ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுகள் எல்லாமே முடிந்தது. ஸோ இந்த தேர்வில் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொதுவான ஒரு கட் ஆஃப் என்னவா இருக்கும், ஸோ அப்படின்றது ஜஸ்ட்டு ஒரு தோராயமாக அனலைஸ் அப்ராக்சிமேட்லி கருத்து கணிக்கப்பட்ட இந்த கட் ஆஃப் மார்க்கை நாம் இன்று வெளியிட போகிறோம். ஸோ பிஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் 2022. ஸோ ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில் இருந்தாங்கன்னா ஸோ அவங்க எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் இந்த பிஜிடிஆர்பியில் பிஜி அசிஸ்டன்ட் ஆசிரியராக முடியும், போஸ்டிங்க்கு போகுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 110 மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும். ஸோ அவங்க எனி டிபார்ட்மெண்ட், ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கடினத்தன்மை வாங்கதாக இருக்கும். மேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 100 எடுத்தாலே அவங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிரும். ஸோ அதுவே அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் கம்யூனிட்டி வைஸாக நம்ம பேசிக் கம்யூனிட்டியை பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 95லேருந்து 100 மதிப்பெண்கள் எடுத்தாலே அவர்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா அனைத்து டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் பொருந்தும். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் வேரியாகும், மற்ற டிபார்ட்மெண்ட்லேயும் சிறிதளவு வேரியாக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 5 மதிப்பெண்கள் முன்ன பின்ன கூடலாம், இல்லைனா குறையலாம். ஸோ அதே எம்பிசி கேட்டகரியாக இருந்தால் 90லேருந்து 95 மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும், காமனாக அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தால் 85லேருந்து 88, ஸோ அதிகபட்சம் 85 எடுத்துட்டாலே அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்குமே இவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடச்சிரும். 100% போஸ்டிங். ஸோ அவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரெஸ்பான்ஸ் ஷீட் விட்ட உடனே நீங்கள் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் சிவிக்கு ரெடி ஆகிடலாம், அந்த 12 சர்டிஃபிகேட்டையும் வாங்குறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகேங்களா. ஸோ எஸ்சிஏ ஸோ 83லேருந்து 85, ஸோ இவங்களுக்கு ஒரு 2 மதிப்பெண்கள் கம்மியாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய போஸ்டிங்ஸும் கம்மியாக தான் இருக்குது, அதனால் உடனடியாக இவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவே எஸ்டி கேட்டகரியில் இருந்தாங்கன்னா 75லேருந்து 80 மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும், இவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 70 எடுத்தாலே இல்லை 68 எடுத்தாலே அவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கன்ஃபார்மாக 100% கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியில் ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் ஆன்சர்ஸ் கீஸும் என்று வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம், இரண்டும் ஒரே நேரத்தில் வெளியிட போகிறாங்களா, ஸோ இவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டதுக்கு இதுதான் காரணமா அப்படின்றது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, டிஆர்பி சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி நண்பர்களே.